நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பான வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருகச் செய்வாராக. உங்கள் குடும்பங்களில் இருக்கிறதான வேதனைகளை நீக்கி ஆண்டவர் உங்களுக்கு மகிழ்ச்சியை கட்டளையிடுவாராக. ஆமென். இந்த நாளிலும் இந்த ஜோசுவா டிவி ஊழியங்கள் வழியாக உங்களுடைய இருதயங்களில் தேவனுடைய வசனங்களை விதைப்பதில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளின் நல்ல செய்தியாக எபேசியர் அதிகாரம் 5 வசனம் 16வது வசனம் வாசிப்போம். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். காலத்தை பிரயோஜனப்படுத்தி வாழுங்கள். அன்பானவர்களே, அப்போஸ்தலன் பவுல், தேவனுடைய ஊழியன் அப்போஸ்தலன் பவுல் எழுதின வார்த்தை, காலத்தை பிரயோஜனப்படுத்தி வாழுங்க அப்படின்னு சொன்னார். ஏன்னா நம்மளுடைய இழப்புகள் பார்த்திங்கன்னா, இந்த பொருளாதாரத்தில் நம்ம எவ்வளோ இழந்தாலும் அதை திரும்பவும் மீட்கும்படியான பலனையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் நமக்கு தருவார். ஆனால் இந்த கொடுக்கப்பட்டிருக்கிற கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற இந்த கால நேரத்தை நீங்கள் வீணடிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால், இந்த நேரம் உங்களுக்கு மறுபடியும் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்காது. இந்த நேரம், இந்த தருணங்கள், இந்த நிமிடங்கள் உங்கள் வாழ்க்கையில் திரும்ப கிடைக்காது. அது நம்ம திரும்ப பெற முடியாது. காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்டு நீங்கள் வாழுங்கன்னு சொன்னார். ஏன்னா நம்ம வாழ்க்கையே பார்த்திங்கன்னா ரொம்ப குறுகியதான ஒரு பயணமாக தான் இருக்குது. ரொம்ப குறுகிய ஒரு பயணம் நம்ம வாழ்க்கை. மனிதனுடைய வாழ்க்கை என்பது ஒரு பயணம் மாதிரி. கர்த்தர் ஆண்டவருடைய புத்தகத்தில் அவ்விதம் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பயணம் மாதிரி தான் நம்ம வாழ்க்கை. ஒரு பயணம் போகிற மாதிரி, அவ்வளவுதான், முடிஞ்சு போகுது. அடுத்து ஒரு கனவு காண்கிற மாதிரி தான் நம்ம வாழ்க்கை இருக்குது. ஒரு சொப்பனம் பார்க்குறோம், திரும்ப கண் விழிக்கிறோம் இல்லையா, அதுக்கப்புறம் அந்த சொப்பனம் இல்லாமல் போய்ட்டு, அந்த மாதிரி ஒரு கனவு போல் நம்மளுடைய வாழ்க்கை கடந்து போகுது. ஒரு நிழல் மாதிரி தான், ஒரு நிழலை போல நம்ம வாழ்க்கை இருக்குது இந்த பூமியில். ஒரு கதை மாதிரி, ஒரு சின்ன கதை மாதிரி நம்ம வாழ்க்கை என்ன சாகி போகுது, முடிஞ்சு போகுது. ஒரு சிறு கதை மாதிரி நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருது. ஒரு பூவை போல், ஒரு பூ பூக்குது இல்லையா, காலையில் பார்த்திங்கன்னா அந்த செடியில் அந்த பூ அப்படியே பிரகாசமாக இருக்கும். மாலையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாடி போயிடும். அதே பூவை மறுநாள் பார்த்திங்கன்னா அந்த செடியை விட்டு அது கீழே விழுந்து கிடக்கும். அவ்வளவுதான் வாழ்க்கை. அன்பானவர்களே, ஒரு மொட்டு பூவாகிறது. அந்த பூ சில மணி நேரங்கள் அந்த பூ தன்னுடைய வாசத்தை கொடுக்குது, தன்னுடைய அழகை வெளிப்படுத்துது. அதன் பின்பு அந்த பூ இருந்த இடம் இல்லாமல் செடியை விட்டு உதிர்ந்து போயிடுது. அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை. அன்பானவர்களே, இந்த வாழ்க்கையில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த காலங்களை நாம் எப்படி பயன்படுத்தி வாழுறோம், அதை நீங்கள் ஒவ்வொருத்தருமே கவனித்து பார்க்கணும். ஏன்னா கால நேரத்தை நீங்கள் வீணாக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு நாள் இந்த காலத்தையும் நேரத்தையும் உங்கள் கையில் கொடுத்திருக்கிற தேவன் ஒரு நாள் உங்களிடம் இந்த கால நேரத்துக்கு கணக்கு கேட்கிறார். அல்லேலூயா, ஆமென். அதை ஆண்டவருடைய புத்தகம் சொல்லுது இல்லையா, ஆண்டவர் கணக்கு கேட்கிறார். உங்களுக்கு கொடுத்த இந்த கால நேரத்தில், இந்த கால நேரங்களை நீங்கள் எப்படி பயன்படுத்தி வாழ்ந்தீங்க,
இந்த பூமியில் வாழும்போது இந்த கால நேரத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்தினீங்க? ஆண்டவருக்காக எவ்வளோ நேரங்களை நீங்கள் கொடுத்தீங்க? ஆண்டவருடைய வேலைக்காக, தேவனுடைய திருச்சபைக்காக இந்த நேரங்களெல்லாம் எப்படி நீங்கள் பயன்படுத்தி வச்சிங்க? அது அங்கே கணக்கில் இருக்குது. நீங்கள் வீணடித்த காலங்களும் கணக்கில் இருக்குது, நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தின காலங்களும் ஆண்டவருடைய கணக்கில் இருக்குது. அப்போ அதுக்கு நாம் இந்த கொடுக்கப்பட்ட நேரத்துக்கு நாம் கணக்கு கொடுக்கக்கூடியவர்களாய் நாம் இருக்கிறோம். நாம் கடனாளிகளாக இருக்கிறோம். கர்த்தர் நமக்கு இந்த கால நேரத்தை கொடுத்துருக்கிறார். இதுக்கு நாம் பதில் சொல்ல வேண்டிய கால நேரம் ஒன்று இருக்குது. அதனால் அதை மனதில் வைத்து கொண்டு அப்போஸ்தலன் பவுல் சொன்னார், காலத்தை நீங்கள் வீணடிக்காதீங்க, காலத்தை நேரத்தை நீங்கள் வீணாக கழிச்சிடாதீங்க, காலத்தை நல்ல பிரயோஜனப்படுத்தி நீங்கள் வாழுங்கன்னு சொன்னார். நல்லா பிரயோஜனப்படுத்தி நீங்கள் வாழுங்க, ஏன்னா கணக்கு கொடுக்கணும். ரோமர் 14:12 ஸ்தோத்திரம். ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். பார்த்தீங்களா, நம்ம ஒவ்வொருத்தருமே தன்னை குறித்து இந்த நேரம் காலங்களில் என்ன செஞ்சோம் இதை குறித்து நாம் கணக்கு கொடுக்கணும் அன்பானவர்களே. அதனால் அதில் நாம் கால நேரத்தை சரியாக பயன்படுத்துவோம். ஏன்னா நாம் அவருக்கு கணக்கு கொடுக்கணும் அப்படின்றது உண்மை. ஏன்னா உன் காலத்தில் நீ என்ன செஞ்ச அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று நம்ம முன்னால் இருக்குது. என்ன செஞ்சோம் அப்படின்றது. அன்பானவர்களே, என்ன செய்கிறோன்றத கவனத்தோடு செய்யுங்க. வீண் பேச்சுக்களுக்கும் கணக்கு கொடுக்கணும், வீணாக்கின கால நேரங்களுக்கும் நாம் கணக்கு கொடுக்கணும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், சோம்பலான இந்த ஊழியனை கொண்டு புறம்பான இருளில் போடுங்கன்னார் இல்லையா? தாளந்து ஒவ்வொரு மனிதனுடைய திறமைக்கு தக்கதாக ஆண்டவர் தாளந்தை கொடுக்குறார். அதில் ஒரு தாளந்து வாங்கின மனுஷன் என்ன செஞ்சான்? நிலத்தை தோண்டி புதைச்சி வச்சுட்டான். அப்படி புதைச்சி வச்ச மனுஷனை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னாருன்னா, அவன் என்ன செய்யலை, அந்த கால நேரத்தை அவன் பயன்படுத்திக்கலை. மிச்சம் மற்ற மனிதர்கள்லாம் அந்த கொடுக்கப்பட்ட தாளந்தை பயன்படுத்தினாங்க. இந்த ஒரு தாளந்து வாங்கின மனுஷன் என்ன பண்ணான்னா, நிலத்தை தோண்டி புதைச்சி வச்சுட்டான். அது அப்படியே இருக்குது. அப்போ கொடுக்கப்பட்ட நேரத்தை, கால நேரத்தை அவன் பயன்படுத்தலை. அதனால தான் ஆண்டவர் சோம்பல்கார ஊழியன்னு சொன்னார். சோம்பேறி. ஆண்டவர் அவனை சோம்பேறி அப்படின்னு சொன்னார். அன்பானவர்களே, அப்போ இந்த சோம்பல்தனம் நம்மக்கிட்ட இருக்குன்னா நமக்கு இந்த சோம்பல்தனத்துக்கு கணக்கு கொடுக்கணும். ஆமாம், நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்கிற தருணங்கள் எல்லாம் தேவனுக்குள்ளே நீங்கள் நல்ல காரியத்தை செய்கிறீங்க, நல்ல செயல்பட்டு கொண்டு இருக்கீங்க. இந்த சோம்பல்தனமான காரியங்களுக்கு நாம் கால நேரத்துக்கு கணக்கு கொடுக்கணும். அன்பானவர்களே, ஆண்டவருடைய ஒளிய அழைப்பையும் ஆண்டவர் பயன்படுத்தின மனிதர்களையும் பார்த்தீங்கன்னா அவங்க சோம்பேறியாக இருந்தவங்களே கிடையாது. ஆண்டவர் பயன்படுத்தின தேர்ந்தெடுத்த சீசர்களை நீங்கள் கவனித்து பாருங்கள். அவங்க எல்லாம் சுறுசுறுப்பாக வேலை செய்கிறவங்க. ஆண்டவர் தேர்வு செஞ்ச சீசர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவங்கன்னா, அவங்க செய்கிற அந்த வேலையில் சுறுசுறுப்பாக விழிப்பாக இருந்து நல்லா உழைச்சவங்க. நல்ல உழைப்பு, சுறுசுறுப்பு, விழிப்பு நிலை, இந்த காரியம் அவங்கக்கிட்ட இருந்தது. நல்ல உழைப்பு இருந்தது. சுறுசுறுப்பான ஒரு மீன்பிடி தொழிலில் இருந்தாங்க. அந்த மீன்பிடி தொழிலில் அவங்க இரவும் பகலும் அந்த கடலில் கஷ்டப்பட்டு மீன் பிடிச்சி தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க இல்லையா? அவங்கள பார்த்து தான் இயேசு கிறிஸ்து சந்தித்து பேசுகிறாரு, என் பின்னால் வாங்க, உங்களை நான் மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன்னு சொல்கிறேன். நீங்கள் ஒவ்வொரு சீசர்களையும் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா அவங்க ஒவ்வொரு பணியில் இருப்பாங்க. ஒவ்வொரு அந்த வேலை, அந்த கால நேரத்தில் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களை பார்த்து தான் ஆண்டவர் அழைச்சார், ஏன் பின்னால் வாங்கன்னு அழைச்சார். ஏன் பின்னால் வாங்க, இந்த கால நேரத்தை இன்னும் மகிமையாக நீங்கள் பயன்படுத்தி வாழலாம் அன்பானவர்களே. அதனால் எங்கேயுமே ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கிற மனிதர்களை கர்த்தர் அழைச்சதாகவே நம்ம பார்க்க முடியாது. பாருங்கள், மத்தேயு 8:22 ஆண்டவர் சொல்லியிருப்பார், மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும்,
நீ என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்லுவார். நீ என்னுடைய சுவிசேஷத்தை போய் அறிவி, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ ஏன் கூட வா, என்னுடைய சுவிசேஷத்தை போய் சொல்லு அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா மரித்தோர் அப்படின்றது இங்கே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கால நேரத்தை பயன்படுத்தாமல் சோம்பேறியாக இருக்கிறவங்க தான் இன்றைக்கி மரித்து இருக்கிறாங்க. கால நேரத்தை பயன்படுத்தாமல் சோம்பேறியாக இருந்து இந்த நேரத்தை எந்த மனிதன் வீணடித்து கொண்டு இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் மரித்தவங்களாக இருக்கிறாங்க. கொடுக்கப்பட்ட இந்த கால நேரத்தில் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பை பெற்று மன திரும்புதலின் ரட்சிப்பை பெற்று இந்த நேரத்தை, இந்த ரட்சிப்பின் கால நேரங்களை பயன்படுத்தி கொள்ளாத மனிதர்களும் மரித்து போன மனிதர்களாக இருக்கிறாங்க. இவங்களை தான் இயேசு கிறிஸ்து சொன்னார். கால நேரம் இருந்தும் அதை பயன்படுத்தாத மனிதன் செத்து போன மனிதன் தான். அவன் கையில் கால நேரம் இருந்து என்ன பிரயோஜனம்? கால நேரத்தை பயன்படுத்தலை அப்படின்னா அந்த மனிதன் மரித்த நிலையில் இருக்கிற மனிதன் தான். தனக்கு கொடுக்கப்பட்ட இந்த 1 மணி நேரத்தில் என்ன செஞ்சோம்? அன்பர்களே, நல்லா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். கால நேரத்தை சரியாக பயன்படுத்தினா தான் வாழ்க்கையில் ஒரு உயர்வு கிடைக்கும். பாருங்கள், ஈசாக்கு விதை விதைத்தார், கர்த்தர் அதை ஆசீர்வதித்தார், 100 மடங்கு பலன் வந்தது. ஆமாம், அதில் பார்த்தீங்களா, முதல்ல என்னது இருந்துச்சு அப்படின்னா சுறுசுறுப்பான செயல் இருந்தது. முதல்ல என்ன இருந்தது? விழிப்பான சுறுசுறுப்பான செயல். அந்த விதைகளை எடுத்து சென்று விதைப்பது, அந்த நிலத்தில் பிரயாசப்படுறது, உழைக்கிறது இல்லையா? இதெல்லாம் செய்யாமல் சோம்பேறியாக வீட்டில் படுத்துக்கிட்டு இல்லையா, கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை தருவார் அப்படின்னா எப்படி தருவார்? ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அந்த விதையை ஆசீர்வதித்தார். அவனுடைய உழைப்பை அவர் ஆசீர்வதித்தார், அவனுடைய சுறுசுறுப்பை அவர் ஆசீர்வதித்தார், அவனுடைய விழிப்பு நிலையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். படுக்கையில் இழுத்து மூடிக்கிட்டு படுத்துக்கிட்டு கிடந்தா எப்படி 100 மடங்கு ஆசீர்வாதம்? அன்பானவர்களே, செயல் இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது, செயல் இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது அப்படின்னு யாக்கோபு சொல்றாரு இல்லையா? புதிய ஏற்பாடில் நம்ம பார்க்குறோம். அன்பானவர்களே, அப்போ ஈசாக்கு விதைச்சாரு, சுறுசுறுப்பாக நிலத்தில் இறங்கி வேலை செஞ்சார், 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றார். இன்னைக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க? கொஞ்சம் திரும்பி பாருங்கள். கடந்த 1 மணி நேரத்தில் என்ன செஞ்சோன்னு நீங்கள் கொஞ்சம் திரும்பி பாருங்கள். போன 1 மணி நேரம் நம்ம என்ன செஞ்சோம்? இன்னைக்கு இந்த நேரத்தை, இந்த கால நேரத்தை எப்படி பயன்படுத்துவீங்களோ அதுதான் நாளைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குது இல்லையா? இன்றைய விதைப்பு நாளைய விளைச்சல். அன்பானவர்களே, இந்த 1 மணி நேரம் என்ன செஞ்சோம் அப்படின்னு கொஞ்சம் திரும்பி பாருங்கள். இப்போ நீங்கள் போன 1 மணி நேரம் நம்ம என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இல்லை நேற்று என்ன செஞ்சோம், இன்றைக்கி இவ்வளோ நேரம் என்ன செஞ்சோம், இனி என்ன செய்ய போகிறோம், இந்த கொடுக்கப்பட்ட கால நேரத்தை எப்படி பயன்படுத்த போகிறோம்? 1 மணி நேரத்தில் இல்லையா 100 ரூபாய்க்கு உழைக்கிற மனிதனும் இருக்கிறான், 1 மணி நேரத்தில் 1000 ரூபாய்க்கு உழைக்கிற மனிதனும் இருக்கிறான், 1 மணி நேரத்தில் 1,00,000 உழைக்கிற மனிதனும் இருக்கிறான். அன்பானவர்களே, இதில் நம்ம யாராக இருக்கிறோம்? கால நேரம் எல்லாருக்கும் ஒன்று தான். அது பிச்சை எடுக்கிற மனிதனாக இருந்தாலும் சரிதான், ஆமாம், இந்த பூமியில் உயர்வான இடத்துல இருக்கிற மனிதனாக இருந்தாலும் சரிதான், இருவருக்குமே தெய்வம் கொடுத்த கால நேரம் என்பது அந்த 24 மணி நேரம். அவ்வளோதான். அந்த நேரங்கள்ன்றது இங்கே எல்லாருக்குமே பணக்காரன் ஏழை அப்படின்ற வித்தியாசம்லாம் கிடையாது. நேரத்தில் எல்லாருக்கும் ஒரே கால நேரம் தான். ஆனால் அந்த கால நேரத்தை நாம் எப்படி பயன்படுத்தி வாழுறோங்கிறதுல நீங்கள் கவனமாக இருக்கணும். காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் அன்பானவர்களே. அதனால் நாம் என்ன செய்கிறோம், இன்றைக்கு இப்போ இந்த பொழுதில் இந்த நேரத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்களோ
இதுதான் நாளைக்கு உங்கள் வாழ்க்கையில் விளைச்சலை தரப்போகிறது. இன்னைக்கு இந்த நேரத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்திங்க, இந்த விளைச்சலை நாளைக்கு நீங்கள் பார்ப்பீங்க. அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு இந்த நேரத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்தினீங்களோ அந்த பயன்படுத்துதலை ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நேரத்தை எப்படி பயன்படுத்தினீங்களோ அதில் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த விளைச்சலை நீங்கள் நாளைக்கு பார்க்கலாம். நீங்கள் ஒன்றுமே செய்யாமல் இருந்துட்டு நாளைக்கு விளைச்சலை பார்த்துடலாம் அப்படின்னா பார்க்க முடியாது. அன்பானவர்களே, தேவனுடைய கருத்தில் இருக்கிறோம். நாம் ஆண்டவருக்கு நாம் கணக்கு கொடுக்கணும். கால நேரத்துக்கு என்ன செஞ்சோம், இத்தனை இந்த பூமியில் பிறந்து இத்தனை ஆண்டுகள், இவ்வளவு ஆயுள் காலங்கள் நம்ம இருந்திருக்கிறோம், இந்த ஆயுள் காலங்கள் இவ்வளோ மணி நேரங்கள் அப்படின்ற கணக்கு வழக்கு எல்லாமே இருக்குது. இந்த கணக்கு ஒப்புவிக்கும் போது கர்த்தர்கிட்ட நாம் எப்படி கணக்கு கொடுக்க போகிறோம்ன்றத கொஞ்சம் சிந்திச்சு வாழ்க்கையில் நீங்கள் கால நேரத்தை பயன்படுத்தி வாழுங்க. வாழ்க்கை மிகவும் குறுகியது, அது உங்களுக்கு நல்லா தெரியும். கால நேரங்கள் என்பது நீங்கள் பயன்படுத்தினாலும் பயன்படுத்தாட்டாலும் அது கடந்து போய்கிட்டே இருக்கும். அதனால் நம்ம ஆண்டவர் தந்தது ஏழை பணக்காரன்ற வித்தியாசமே இல்லை. ஆண்டவருடைய ரட்சிப்புலையும் வித்தியாசம் கிடையாது, கர்த்தர் தந்த இந்த கால நேரத்திலையும் வித்தியாசம் கிடையாது. எல்லோருக்கும் சமமான நேரம்தான். இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்துங்க. சரியாக பயன்படுத்தினீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு உயர்வை நீங்கள் காண முடியும். நாளைக்கு கணக்கு கேட்கும் போதும் இந்த கால நேரத்தை எப்படி நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னு கணக்கு ஒப்பிக்கிறதுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும். உங்கள் மனநிலை நல்லாயிருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால் சோம்பேறித்தனங்கள் என்பது நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யணும், ஒழிஞ்சு போயிடணும். நிறைவாக ஒரு வசனம் வாசிப்போமா? நீதிமொழிகள், ஸ்தோத்திரம், நீதிமொழிகள் அதிகாரம் 6 வசனம் 6வது வசனம். நீதிமொழிகள் அதிகாரம் 6 வசனம் 6வது வசனம். சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் பார். சோம்பேறியே, நீ எறும்பை போய் பாரு அப்படின்னு கர்த்தருடைய புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. இந்த எறும்பு பார்த்தீங்கன்னா ரெண்டு காரியத்தில் தான் நம்ம எறும்பை பார்க்க முடியும். ஒன்று, அந்த எறும்பு தனக்கான இரையை தேடிக்கொண்டு இருக்கும். அப்படியே சுறுசுறுப்பாக நடந்துக்கிட்டே இருக்கும், சுற்றி சுற்றி நடந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் பாருங்கள், ஒரு இடத்துல நிற்காது, நடந்துக்கிட்டே இருக்கும், சுற்றிக்கிட்டே இருக்கும். நமக்கு அது தெரியாது இது இன்னும் எங்கே சுற்றிட்டு இருக்குன்னு. ஆனால் அது அதோட கால நேரத்தை அது பயன்படுத்தி வாழ்ந்துட்டு இருக்கு. சரியா? அந்த எறும்பு சும்மா சுற்றுற மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த எறும்பு தன்னுடைய கால நேரத்தை பயன்படுத்தி கொண்டு தான் வாழுது. அதனால தான் கர்த்தருடைய புத்தகம் எறும்பை பார்த்து கால நேரத்தை பயன்படுத்தி வாழு, சுறுசுறுப்பாக வாழு, சோம்பேறியாக இருக்காது அப்படின்னு எறும்பை முன்னுதாரணமாக வச்சு கர்த்தருடைய புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. அந்த எறும்பு ஒன்று சுறுசுறுப்பாக நடந்து சுற்றிக்கிட்டே இருக்கும், தன்னுடைய இரையை தேடிக்கிட்டு இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா தன்னுடைய இருப்பிடத்தை அது தயார் செய்துக்கிட்டு இருக்கும். அந்த உள்ளே இருந்து ஒவ்வொரு கல்லாக தூக்கிட்டு வெளியே போட்டுக்கிட்டே இருக்கும். விடிய விடிய தன்னோட வேலையை அது செஞ்சுக்கிட்டே இருக்கும். பார்த்துருக்கீங்களா? விடிய தன்னுடைய வேலையை அது செஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த ஒத்த கல்லாக அது உள்ளே இருந்து ஆழ் துளையில் இருந்து அது ஒவ்வொரு கல்லாக எடுத்துகிட்டு அது தன்னை சுற்றி அந்த குழியை சுற்றி எவ்வளோ அழகாக அது வடிவமைச்சு வைக்கிது பார்த்தீங்களா? அந்த எறும்பு குழியை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனுடைய உழைப்பு, அது கால நேரத்தை எப்படியெல்லாம் பயன்படுத்தி கொண்டு இருக்குதுன்றத நீங்கள் எறும்பை பார்க்கும்போது நாம் எப்படி இருக்கணுன்றதை நீங்கள் கற்றுப்பீங்க. கால நேரத்தை எப்படி பயன்படுத்தணுன்றது நீங்கள் உணர்வீங்க. எறும்பை பார்த்து கற்றுக்கங்க. சோம்பேறியே, நீ எறும்பை பார்த்து கற்றுக்கோன்னு வசனம் சொல்லுது. அதனால் சோம்பல்தனத்தை ஒழிப்போம், எறும்பை போல சுறுசுறுப்பாக செயல்படுவோம். அல்லேலூயா. கால நேரத்தை சரியாக பயன்படுத்துவோம். இப்படி பயன்படுத்தும் மனிதனை தேவன் விரும்புகிறார். அப்படி பயன்படுத்தும் மனிதனை அந்த மனிதன் மேலே தேவன் பிரியமாக இருக்கிறார். அந்த மனிதனுக்கு தேவன் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். அல்லேலூயா, ஆமென். அந்த மனிதனுக்கு தேவன் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். சோம்பேறிக்கு அல்ல, சுறுசுறுப்பான மனிதனுக்கு. அல்லேலூயா.
ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் ஒரு நல்ல செய்தி, நல்ல ஆலோசனையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும்படியாக, இந்த ஜோஸ்வா டிவி ஊழியங்கள் வழியாய் கொடுக்கும்படியாக தேவன் எனக்கு கிருபை செய்தார். இந்த நல்ல செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் ஒரு நல்ல செய்தியில் உங்களை நான் சந்திக்கிறேன். சிறு ஜெபத்தை ஏறெடுப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படுத்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என் ஜீவனுள்ள தேவனப்பா, இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை, ஜீவனுள்ள நல்ல செய்தியை இந்த பொழுதிலும் தந்து, இந்த கால நேரத்தில் கர்த்தாவே ஜோஸ்வா டிவி ஊழியங்கள் வழியாக கர்த்தாவே இந்த இல்லங்களில் விதைக்கும்படியாக, இல்லங்களில் இருக்கிற இவருடைய மனதில், இருதயத்தில் விதைக்கும்படியாக தேவன் நீங்கள் கிருபை செஞ்சீங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே அப்பா, உம்முடைய புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையின்படியே காலத்தை பிரயோஜனப்படுத்தி வாழ்ந்து, காலத்தை எப்படி பிரயோஜனப்படுத்துவதென்று எறும்பின் இடத்தில் கற்றுக்கொண்டு ஒவ்வொருவரும் விழிப்புள்ளவர்களாய், சுறுசுறுப்புள்ளவர்களாய் இருந்து கர்த்தாவே அப்பா, ஈசாக்கு விதை விதைத்தான், அதை நீங்கள் 100 மடங்கு ஆசீர்வதிச்சீங்க. அதுபடியே கர்த்தாவே அப்பா, இவர்களும் கர்த்தாவே இந்த கால நேரத்தை எப்படி பயன்படுத்துகிறார்களோ, இந்த கால நேரத்தில் இவர்களுடைய கையின் பிரயாசத்தை எல்லாம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிங்க அப்பா. இவர்களும் வாழ்க்கையில் ஈசாக்கை போல வர வர உயர்ந்து விருத்தியடைந்து வாழ என் தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்யுங்க. சஞ்சலம், மனக்கசப்பு, வேதனை நீங்கட்டும். சந்தோஷம், சமாதானமும் இந்த நல்ல செய்தியை கேட்ட ஒவ்வொரு ஆத்துமாவிலும் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால் இவர்களை வாழ்த்தி ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா.